ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீண்டும் இணைகிறோம். அர்ஜென்டினா கால்பந்து அணியின் நட்சத்திர வீரரான லியோனல் மெஸ்ஸி மற்றும் அவரது அணியினர் கோட் இந்தியா டூர் என்ற பெயரில் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வர இருக்கிறார்கள். மெஸ்ஸியுடன் புகைப்படம் எடுக்க 10 லட்சம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. 100 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இது கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறது. இது குறித்து விவரிக்க இணைகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. ஓவர் டு யூ அஞ்சலி. நன்றி பார்த்திபன். தன்னோட 17 வயதுல அர்ஜென்டினாவினுடைய கால்பந்து வீரரா அறிமுகப்படுத்திக்கிட்ட லியோனல் மெஸ்ஸி கால்பந்து போட்டியினுடைய தலை சிறந்த ஜாம்பவான்னு உலகம் முழுக்க கொண்டாடப்படுறாரு. உலகம் முழுக்க ரசிகர்களை கொண்ட லியோனல் மெஸ்ஸிக்கு இந்தியாவிலையும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இவ்வளவு நாளா போட்டியில திரையில தான் நாம அவரை பார்த்திருப்போம். ஆனா இப்ப மெஸ்ஸி இந்தியாவிற்கு வராரு அப்படிங்கிறது தான் ஹாட் டாபிக். ஆனா அதே நேரம் அவரோட புகைப்படம் எடுக்க நீங்க செய்ய வேண்டியது இதுதான்னு சொன்ன விஷயம்தான் ரசிகர்களை தலை சுத்த வச்சிருக்கு. அது என்னன்னு இப்ப நாம விரிவா பார்க்கலாம். அர்ஜென்டினா கால்பந்து அணியினுடைய நட்சத்திர வீரரான லியோனல் மெஸ்ஸி அப்புறம் அவருடைய அணியினர் கோட் இந்தியா டூர் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. இவங்களோட உருகுவே கால்பந்து வீரர் லூயிஸ் வெரஸ், அர்ஜென்டினாவின் ரோட்ரிகோ டிபாவ், பால் ஆகியோரும் வருகை தர இருக்காங்க. இந்த குழு நாளை, அதாவது 13ஆம் தேதி சனிக்கிழமை முதல் 3 நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்ய இருக்காங்க. இவங்க மும்பை, கொல்கத்தா, டிசம்பர் அப்புறம் ஹைதராபாத்ல நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க. இந்த 3 இடங்கள்லையும் இவங்க எவ்வாறு பயணம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பிற்பகல் 1 மணிக்கு கொல்கத்தாவுக்கு வராரு மெஸ்ஸி. விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுது. அதுக்கப்புறமா அவருடைய சிலை திறப்பு விழாவும் நடக்குது. இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் இருக்கிற யுவபாரதி மைதானத்துக்கு போறாரு. அங்க அவரை முதல்வர் மம்தா பானர்ஜி, நடிகர் ஷாருக் கான், முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி இவங்க எல்லாருமே வரவேற்கிறாங்க. அடுத்து கொல்கத்தா லேக் டவுன்ல 70 அடி சிலையை திறந்து வைக்கிறாரு. இது அவரோட வெண்கல சிலை. இந்த நிகழ்ச்சி அங்க பிரம்மாண்டமா ஏற்பாடும் செய்யப்படுது. அதற்கு அடுத்தபடியா கொல்கத்தாவில் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணி அளவுல ஹைதராபாத்துக்கு போறாரு மெஸ்ஸி. அங்க விளையாட்டு அரங்கத்துல கால்பந்து போட்டியிலையும் இவர் விளையாடுறாரு. இது ஒரு நார்மலான போட்டி தான். இந்த போட்டிக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த போட்டிக்கு ஏற்கனவே வந்துட்டு முதல்வர் ரேவந்த் ரெட்டி அப்புறம் ராகுல் காந்தி இவங்களை எல்லாருக்குமே அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கு. ரேவந்த் ரெட்டி அவர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து மெஸ்ஸியோட சேர்ந்து கால்பந்து விளையாட போறதாவும், இதனால அவர் வந்து முன்னாடியில இருந்தே ரொம்ப நாளா பயிற்சி எடுக்கிறாரு அப்படிங்கிற சுவாரஸ்ய தகவல்கள் எல்லாமே கூடவே வெளியாயிருக்கு. அதற்கு அடுத்தபடியா ஒரு இசை கச்சேரி நடக்குதுங்க. இது எங்கன்னா பலக்னுமா அரண்மனை அப்படிங்கிற ஒரு அரண்மனையில தான் நடக்குது. ரொம்ப பிரம்மாண்டமா இந்த இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுல விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா மெஸ்ஸியோட புகைப்படம் எடுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ ஹாட் டாபிக்கா இருக்கு. அதாவது மெஸ்ஸி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், அவர் ஒரு தலை சிறந்த வீரர். ஆனா அவரோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க செலுத்துறீங்கன்னா அதுல ஒருத்தர் மட்டும்தான் நிக்கணும், கூட உங்க கூட சேர்ந்து யாருமே நிக்க கூடாது. இது மாதிரி ஒரு 100 பேருக்கு மட்டும்தான் நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க 10 லட்சம் ரூபாய் செலுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க மெஸ்ஸியோட கை குலுக்கி அவரோட புகைப்படம்லாம் எடுத்துக்கலாம். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிரத்யேகமான உணவுகள் எல்லாமே வழங்கப்படும் அப்படிங்கிறது அந்த குழு சார்பா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் 14ஆம் தேதி மும்பைக்கு போறாரு. அங்க இந்திய கிரிக்கெட் கிளப்ல நடைபெறக்கூடிய பட்டேல் கோப்பை நிகழ்ச்சியிலையும் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து பிரபலங்களோட கால்பந்து போட்டியிலையும் பங்கேற்கிறார். வான்கடை மைதானத்தில் நடக்கிற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியிலையும் பங்கேற்கிறாரு. 15ஆம் தேதி டெல்லியில பிரதமர் மோடியை சந்திச்சு பேசுறாரு. அதுக்கப்புறமா அருண்ஜேட்லி மைதானத்துல மினர்வா அகாடமி வீரர்களை பாராட்டு நிகழ்ச்சி நடக்குது, அங்கேயும் அவர் போறார். இதுதான் மெஸ்ஸியோட பயண திட்டம். இதுல இந்த 10 லட்சம் ரூபாய் புகைப்படம் எடுக்க அப்படிங்கிறதா பேசு பொருளாக இருக்குங்க. என்னன்னா, இப்படி 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நாங்க போட்டோ எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் வந்துட்டு இதற்கு எதிராக நிறைய மீம்ஸுகளையும் வெளியிடுறாங்க, அவங்களுடைய கமெண்ட்டுகளையும் பதிவு செய்யறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு இருந்தாலும் கூட 10 லட்சங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகங்க அப்படின்னு ஒரு பக்கம் கமெண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம், அட போங்கப்பா, இப்பதான் ஏஐ வந்துடுச்சுல, அதுலயே நாங்க மெஸ்ஸியோட புகைப்படம் எடுத்துப்போன்னு
ஏஐயால கிரியேட் செஞ்ச புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. இந்த விஷயம் ஒரு பக்கம் நகைச்சுவையாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் ரசிகர்களை அதிர்ச்சி அடையும் வச்சிருக்கு. லியோனல் மெஸ்ஸியினுடைய வருமானம் அப்புறம் உதவிகள் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது பேசு பொருளாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவருடைய வருமானம் பத்தியோ அவர் என்னென்ன உதவிகள்லாம் செய்யறோம் அப்படிங்கிறது இப்ப நம்ம பேச வேண்டிய தருணமா இருக்கு. கிட்டத்தட்ட நடப்பு ஆண்டுல அவர் 1200 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறார். இந்த 1200 கோடி அவர் மட்டும் சொந்தமா உபயோகப்படுத்தலைங்க. லியோ மெஸ்ஸி அறக்கட்டளை அப்படிங்கிறது மூலமா உலகம் முழுக்க இருக்க குழந்தைகளுடைய கல்வி, விளையாட்டுன்னு பல உதவிகளை செஞ்சுட்டு வராரு. இதுல பல குழந்தைகளோட மருத்துவ சிகிச்சையும் இடம்பெறுது. 2019 கென்யா மக்களுக்கு 20 கோடி ரூபாய் வரைக்கும் இவர் கொடுத்திருக்காரு. அதற்கு அடுத்தபடியா 2020 பார்சிலோனால கொரோனாவால பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த நேரத்துல 10 கோடி ரூபாய் வரைக்கும் இவர் வழங்கியிருக்கார். அடுத்து 2023 துருக்கியில பூகம்பம் ஏற்பட்டப்போ 36 கோடி ரூபாய் வரைக்கும் வழங்கியிருக்கார். இப்படி உலகம் முழுக்க இவர் சம்பாதிக்கிற பணத்துல நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வரார். ஒருவேளை இந்த 10 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்படுறது புகைப்படம் எடுக்க அப்படிங்கிறது இந்த மாதிரி உதவிகளை செய்யறதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவரோட ரசிகர்கள் தரப்புல சொல்லிட்டு வராங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.